ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் ஒரு பாரம்பரியமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். வாங்கி பாத் நல்ல ஸ்பைசியான ரொம்பவே டேஸ்டான இந்த வாங்கி பாத் ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த வாங்கி பாத் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 1½ ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து இது கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். இந்த மாதிரி அது வரைக்கும் வறுத்து விட்டுருவோம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம், ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து 5 காஞ்ச மிளகாய், 3 காஷ்மீர் மிளகாய், 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து வாசனை வர்ற வரைக்கும் அப்படியே வறுத்து விட்டுக்கலாம். எள்ளு உங்களுக்கு கருப்பு எள்ளு இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கலாம். காரம் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்தாச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் போல் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா உதிராக வர்ற அளவுக்கு நம்ம அப்படியே வதக்கி விட்டுருவோம். இதில் இந்த ஃப்ரெஷ்ஷான தேங்காய்க்கு பதில் உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இருந்தாலும் துருவி சேர்த்துக்கலாம். இப்போ இந்தளவு வறுப்பட்டது போதும். இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சுட்டு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து இது எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நைஸாக வராது, ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம். அரைச்சி எடுத்தாச்சு. இது பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னாக்கா நல்லா 1 வாரம் 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நம்ம இந்த கத்திரிக்காய் வதக்கி எடுக்க போகிறோம். எண்ணெய் சூடான பிறகு இன்றைக்கி நான் 500 கிராம் கத்திரிக்காய் இந்த வாங்கி பாத்துக்கு எடுத்திருக்கேன். இந்த சைஸில் இந்த திக்னஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம ரொம்பவும் சுருளாக வதக்கி எடுக்க போகிறது கிடையாது. இது லைட்டாக சாஃப்டாக வெந்து வந்தாலே போதும். நம்ம இந்த மாதிரி வதக்கிறது ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இது அந்த சாதத்தில் முழுசாக குழையாமல் இழஞ்சு போகாமல் கிடைக்கும். அதனால தான் நான் எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி எடுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இது நான் 2 டைம் சேர்த்து வதக்கி எடுத்தேன். இது ஃபஸ்ட் டைம் வதக்கி எடுத்தாச்சு. இது 2வது முறை நம்ம சேர்க்குறோம். இதையும் அதே மாதிரி வதக்கி எடுத்து தனியாக வச்சுருவோம். இப்போ இதே எண்ணெயில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இது நல்லா பொரிய வச்சுக்கலாம். நம்ம வறுத்து அரைச்ச அந்த மசாலாவில் கூட நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்கணும். வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் தட்டி எடுத்த பூண்டு சேர்த்து அதையும் வாசனை வர்ற அளவுக்கு வதக்கிட்டு 1/2 கப்பு சாம்பார் வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்தாலும் சரி, மெலிசா கட் பண்ணி சேர்த்தாலும் சரி சேர்த்து கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அப்படியே சாஃப்டாக வதக்கி விட்டுருவோம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நார்மலாக இந்த வாங்கி பாத்தில் இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ரெசிப்பியில் நம்ம சேர்த்து தான் பண்ணுறோம். நீங்களும் இதே மாதிரி சேர்த்து செய்து பாருங்கள். இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க இந்த கத்திரிக்காவை சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம். நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துருக்கிறதால இந்த கத்திரிக்காய் துளி கூட குழையாமல் நல்லா சூப்பராகவே கிடைக்கும். இந்த மிளகாத்தூள் கூட நம்ம எதுக்கு சேர்த்தோம்னாக்கா, இப்போ நம்ம வதக்கி எடுத்த இந்த கத்திரிக்காயில் ஊறி வரணுன்றதுக்காக தான் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்ல திக்காக கரைச்செடுத்த புளியை சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு முறை அப்படியே கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் கத்திரிக்காய் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரை மசாலா தேவைப்பட்ட இன்க்ரீடியன்ஸும் இந்த மாதிரி புளி கரைசல் இதெல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இந்த புளியோட பச்சை வாசனை போகட்டும். இதை பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் துருவின வெல்லம், வேர்க்கடலை வறுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு அந்த வாங்கி பாத் மசாலாவும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம்.
இது அப்படியே நம்ம வாங்கிபாத் மசாலா ஃபுல்லாகவே சேர்த்தாலும் கூட அந்தளவுக்கு காரம் இருக்காது. இருந்தாலும் இது வந்து நான் தேவைப்பட்ட அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதில் நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாதத்தை மிக்ஸ் பண்ணி எடுத்தாக்கா நம்மளோட வாங்கிபாத் ரெடி ஆகிடும். இதில் பாதி மசாலா நான் எடுத்து வச்சுட்டேன். இதில் சாதம் சேர்த்தாச்சு. கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவிட்டு திரும்பவும் உப்பு நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா சாதம் சேர்த்த பிறகு கண்டிப்பாக அந்த உப்பு வந்து பத்தாது. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஈவனாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு ஆப்டான ஒரு கலவை சாதம்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாசனை பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நல்லெண்ணெய் அப்படி இல்லாட்டி நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இது ரெண்டுமே எதுவும் சேர்க்கலை. நல்ல அடிக்கான இந்த மாதிரி கலந்து விட்டாக்கா நம்மளோட வாங்கிபாத் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வாங்கிபாத்துக்கு கூட நம்ம சைட் டிஷ்ஷே தேட மாட்டோம். ஒரு அப்பளம் இருந்தாலும் போதும், இல்லாட்டி உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருந்தால் கூட போதும், இல்லை எதுவுமே இல்லைனாலும் அந்த கத்திரிக்காய் வச்சே சாப்பிட்லாம். இதில் அந்த வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் வந்து முந்திரி சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம். சுட சுட சாப்பிடும்போது இந்த வாங்கிபாத் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வழக்கமான வாங்கிபாத் டேஸ்ட்டில் இல்லாமல் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கிற இந்த வாங்கிபாத்தை நீங்களும் இதே முறையில் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆல்லையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.